அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையா இருக்கேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலன்னு சொல்லிக்கிறார். நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறார். பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும் அப்படிங்கிறது போல. நல்லபடியா முடிஞ்சுன்னா பரவாயில்ல. ஆனா இதே உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேவ் அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ரஷ்யாக்கெல்லாம் நெகோசியேட் பண்றதுக்கு உரிமையே இல்லை, சொல்றதை கேட்டு கம்முன்னு இருக்கணும், அதுக்கு ஒத்துக்கிட்டு பாருன்னா அவங்க என்ன சும்மா நெகோசியேட் பண்றதுலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்புல இருந்து இருக்கு. அது களத்துல எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு நாடு தான் உக்ரைன். அதாவது நீங்க என்ன அவங்க தோத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரஷ்யா தான் எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்க. அதனால சொல்றதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடணும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையில உக்ரைன் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ இது போல ஆளுங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் அவர்கள் அதெல்லாம் கன்சிடரே பண்றது இல்லை அப்படிங்கிற போல இன்னொரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதாவது ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டரான அன்னலினா பீர்பாக் அவர்கள் இவங்களாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவங்களாம் எங்க ரஷ்யா சொல்றதெல்லாம் பெருமளவில் எடுத்துக்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட தீன்றதில்ல ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைங்கிறது ஆல்ரெடி மின்ஸ்க் அக்ரிமெண்ட் இருந்தது தெரியுமா? அதாவது பெலரூஸில் உட்காந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, உக்ரைனு இது போல் இப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்க. மின்ஸ்க் 1 போட்டாங்க, மின்ஸ்க் 2 போட்டாங்க. இது 2 ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இப்போ வரதும் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் போல தான் இருக்கும். அதாவது உக்ரைனில் ரஷ்யாவும் ஒரு மொழி தான். ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்ய மொழியை வந்து பார்த்தா அலோவ் பண்ணணும், செகண்ட் மொழியாக இருக்கணும். ரெண்டாவது பென்ஷனர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். இந்த 2ஆம் உலக போரோட போர் வீரர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து பென்ஷன் போயிட்டு இருக்கணும். ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு டேர்ம்ஸ் தான் துருக்கியில் வச்சு பேசினாங்க ரஷ்யா. ஸோ இதே போல் டேர்ம்ஸ் தான் திரும்பி இருக்க போகுது அப்படிங்கலாம் மாற்றுக்கடத்தில் நேட்டோவில் உக்ரைன் சேர்த்தக்கூடாது. இது போல் பல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ரஷ்யாவோட கண்டிஷன்ஸாக இருக்குது. இப்போ ரஷ்யா எதை விட்டு கொடுப்பாங்க? இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சேர்னிகிவ்ல சில பகுதிகள் பிடிச்சி வச்சிருக்காங்க, கர்கிவ்ல சில பகுதிகள் பிடிச்சி வச்சிருக்காங்க, சும்மியில் சில பகுதிகள் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் இருந்தெல்லாம் பின்வாங்கிக்குவாங்க. அதுக்கு பதிலாக உக்ரைன் என்ன செய்வாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஆனால் சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் உக்ரைனுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் முதல் 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிக்கிறார். லுகான்ஸ்க் ஒப்லாஸ்ட் மறந்துடணும், ஏன்னா அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. என்னென்னா ஒரு 0.1% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பகுதிகள், ஒரு 2-3 ரோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட், ஒரு 2 ரோடு இருக்கக்கூடிய சின்ன செட்டில்மெண்ட், 2 செட்டில்மெண்ட் மட்டும் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி லுகான்ஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அடுத்தது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல சில முக்கியமான பகுதிகள், கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், பக்ரோஸ்க்கு, அதுக்கப்புறம் கஸ்டான்டினிவ்கா. ஸோ இந்த பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள். உலாக்கி இந்த பகுதியில் எல்லாமே வந்து பண்ணால் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ட்ராஸ்க்கு எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு பெருமளவில். ஸோ அதனால் டொனஸ்கோட ஒரு 60-70% வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதே போல தான் கணக்கு. அடுத்த ஜாப்ரோசியா பகுதி, அடுத்த கர்சன் பகுதி. கர்சன் பகுதியில் ஒரு 30-40% உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. டினிப்பர் ரிவருக்கு அந்தாக்கில் இருக்குது. ஸோ ஜாப்ரோசியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிபாதியாக வச்சுக்கலாம். ஒரு 48% இல்லை 52% அது போல் வச்சுக்கலாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இதில் என்ன டேர்ம்ஸில் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போவாங்களா இந்த 3 ஒப்லாஸ்டில், இல்லை எப்படி ஏதோ ஒரு ஒப்லாஸ்ட் மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்விகளாக இருக்குது. என்ன நடக்குமோன்றது தெரியல. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு வந்து ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கும். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பின்னு இருக்கும். பாயிண்ட் ஏங்கிறது முதல்ல சீஸ்ஃபயர், அப்போ தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். பாயிண்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி டேர்ம்ஸ் படி ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த டேர்ம்ஸ் என்ன பேச வராங்க, அது எதுக்குலாம் ஒத்துக்கிறாங்க. சொல்கிறதுக்கெலாம் சரி சரின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் பாயிண்ட் ஏ ஒத்துக்கிட்டு எல்லாம் சீரிஞ்சிரப்பமாக நடந்ததுக்கப்புறமா பாயிண்ட் பி பிம்பிளிக்கு பில்லாப்பி பாயிண்ட் ஏ வேணும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்கள இஸ்ரேல் பண்ணுறாங்களே அது போல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் சீஸ்ஃபயர் 30 நாள் அப்படிங்கிறது அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்புறம் அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்தோம். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு மிக பெரும் அழுத்தங்கள், மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது ஈரான், ரஷ்யா, சைனா இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கேபிட்டல் பீஜிங்கில் வச்சு மிக முக்கியமான ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காங்க. ஈரானோட அணுசக்தி ஒப்பந்தங்கள் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றது பேசிக்கிறாங்க. பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஏ சீஃபோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட
எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரானும். ஆனால் ஏதோ ஒரு பிளான் இவங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற மாற்று கருத்தில். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட அலைஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு யமன் ஹவுதிஸ் மேலே அட்டாக் பண்ணுறது. இப்போ இந்த யமன் ஹவுதிஸ் மேலே அட்டாக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட இணக்கமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது போல் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த செய்திகள்லாம் சொல்லப்பட்டுட்டு வருது, வந்துக்கிட்டு இருக்கு, இது போல் சொல்கிறேன் அப்படிங்கிற திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதாவது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ஒரு அதிபர், ஒரு நாட்டோட அதிபர், அதுவும் சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய நாட்டோட அதிபர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மீடியாலாம் போய் சொல்லுதுங்க. ஏன்னா ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களை 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வெயிட் பண்ண வச்சாரு அப்படிங்கிறது போல செய்தி பல பிரபலமான பத்திரிகை தரப்புலேருந்து வந்திருந்தது. ஆல்ரெடி நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ஹைலைட் பண்ணிக்கிறேன். சுத்த பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் போனாங்க, அந்த டைமில் வேற ஒருத்தவங்க மீட்டிங் இருந்திருக்கு, அதை பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்துக்கிறாரு, பேசிக்கிறாங்க, நல்லா ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு. சும்மா என்னத்தையாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை ஹைலைட் பண்ணி பொய் சொல்கிறீங்கன்னே சொல்கிறாரு. ஸோ இது போல் விஷயங்கள் இருக்கனால மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க, அது வந்து உண்மையா என்னங்கிறது நான் தனிப்பட்ட ஆளாக நான் எதுவும் செய்ய முடியாது. செய்தி சேகரித்து அதை மகப்படுத்தி உங்கள்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்லி அதை எடிட்டிங் பண்ணி டைமுக்கு ஷெட்யூல் பண்ணுறதே ஏகப்பட்ட வேலையாக இருக்குது. அதுவே முடியாத இதாக இருக்குது. இதில் போயிட்டு நான் நேராக அந்த தலைவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களான்னு நான் கேட்க முடியுமா? கன்ஃபார்ம் முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்லப்பட்டுட்டு வருது, சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல் கேட்டுட்டு வந்து சொல்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது உண்மை அப்படிங்கிறது கிடையாது. எந்த பத்திரிக்கை எழுதணும் அது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம தமிழில் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அது தமிழ் தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் மாற்றி சொல்லலாம். ஆனால் தமிழர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் அதோட உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற நினைக்கிறேன். சரி, நம்ம திருப்பி செய்திகளுக்கு வந்துடலாம். அதாவது இந்த சவுதி அரேபியா இப்போது சொல்கிறாங்க இல்லையா, இதை சில அனலிஸ்ட் தரப்போட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, பார்த்துக்கு சவுதி பிரிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ யுவான்லாம் வாங்குறீங்கன்றீங்க, பார்த்துக்குங்க குண்டு இப்படித்தான் ஒழுகும் ஓகேவா அப்படிங்கோல மிரட்டுறதுக்காக இது போல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி டிப்ளமசி எனேபிள் பண்ணுறாரு, த்ரிட்டன் பண்ணுறாரு. மேக்ஸிமம் ப்ரெஷர் ஈரானுக்கு மட்டும் இல்லை சவுதிக்கு தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதனால பேச்சுவார்த்தையில் சுமூகமாக சவுதி அரேபியா அமெரிக்காவோட போயிடுவாங்களா? ஏன்னா ஒபெக் ப்ளஸ் நாடுகள் சமீபத்தில் ஆயில் ப்ரைஸ் கேப் போட்டுருவேன் சீஸ்ஃபயர் ஒத்துக்கலினா, ரெண்டாவது ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகணும் அப்படிங்கலாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தார். இப்போ ஒபெக் ப்ளஸ் நாடுகள்லாம் ஒன்று கூடி உட்காந்து ஆயிலை திரும்பி ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்கன்னா திருப்பி ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறிடும். ஸோ இது போல் சூழல் இருக்கிறதுனால சவுதிக்கு அழுத்தம் கொடுக்கணுன்றதுக்காக இது போல் வேலைகள் நடக்குது அப்படிங்கலாம் சொல்லப்பட்டுட்டு வருது. எனக்கு தெரியல, பட் இது போல் சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் இது போல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டில் பேசும்போது இது போல் விஷயங்கள் கேட்க முடியுது. ஸோ அதை கேட்டுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் இது போல் ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்பியா. இந்த செர்பியாவில் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது மிக பெருமளவில் நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ செர்பியா தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா நீங்களும் வாங்க, ரஷ்யா நீங்களும் வாங்க, பாருங்க அமைதியாக நாங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எங்கள் ஆளுங்களாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேனாலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதான் சோனிக் ஆயுதம். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிருப்தி ஏற்படுத்துகிறாங்க, பேனிக் அட்டாக் வர மாதிரி செய்கிறாங்க. வந்து என்னென்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க வாங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஊகிக் அவர்கள் தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் போயிருக்கு. ரஷ்யா சரின்னு சொல்லியிருப்பாங்க, அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஏன்னா எய்டே அங்கிருந்து தான் வருதுன்னு சில அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை அடுத்த அரசாங்கம் வந்து எய்டு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செர்பியாவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு, எப்படி மால்டோவாக்கு போச்சுன்னு சொன்னாங்க எய்டுகள். ஸோ அதே போல் இங்கே செர்பியாவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி என்னென்னா, மால்டோவாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எந்த தலைவருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது போல் சில நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலிங் பண்ணியிருக்கிறாங்க, வாக்கெடுப்பு நடத்திக்கிறாங்க. அதில் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் தாங்க சூப்பர் கெத்து அப்படிங்கிறது போல மால்டோவா தரப்பு வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா அந்த நாடு நாட்டோவுக்கு போகலாம், மேற்குலக நாடுகளோட போகலாம், ரொமேனியாவோட இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது போல் ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ரஷ்யா மோசம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்கலைன்னா நான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய அதிபரை விரும்புகிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிரான்சிஸ்டரில் ரஷ்யா படை இருக்குது, தனிநாடு அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துமே மால்டோவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரஷ்ய அதிபரை பிடிக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை மால்டோவோட மக்கள்லாம்
ரஷ்யா பக்கம் போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மால்டோவில் இது போல் விஷயங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இந்தியா கிட்ட வந்துடலாம். ஏன்னா இந்த இந்தியாவில் ஆஸ்திரேலியா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான டைஸ், டிஃபென்ஸ் டைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க ஆஸ்திரேலியா. அடுத்தது வந்து நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் டைஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க. அதே துளசி கபாட் அவர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா சார்பாக, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஃபென்ஸ் டைஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட டிஃபென்ஸ் டைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த 3 நாட்டிலையும் காலிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆதரிக்கப்படுறாங்க. அதுக்கு பதில் நடவடிக்கைகள் அந்த நாடுகள் எடுப்பாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா சீனா நம்மளோட எதிரி நாடாக இருக்கலாம், மறைமுகமாக பல விஷயங்கள் செய்யலாம், ஆனால் நேரடியாக ஆதரிக்கிறது இல்லை இது போல விஷயங்களுக்கு. ஸோ அது போல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதிலடிகள் அது போல் இருக்கும். ஆனால் எதிரி கூட அது போல் வேலைகள் செய்யறதில்லை. இவங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு இது போல் வேலைகள் செய்கிறாங்களே அப்படிங்கிற கொந்தளிப்புகள் சில அனலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்தியா பேஸ்ட் இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை பொறுத்து எப்படி இந்தியாவோட அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் முடிவுகள் எடுப்பாங்க என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி டிப்ளமேட்டிக்கலி இந்த காலிஸ்தான் ரேடிக்கல்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அப்படி இந்த காக்கசஸ் பகுதியில் வந்துட்டோம்னா திரும்பவும் இந்த அசர்பைஜான் அர்மேனியா பதட்டங்கள் உருவாயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அர்மேனியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் வால்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அசர்பைஜானோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஹிக்மட் எலியாவ் அவர்கள் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுனதாக சொல்லப்பட்டு வருது. என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னங்க எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகேவா, கொஞ்சம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுங்க, டிஸ்பியூட்லாம் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அர்மேனியாவோட ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்களா, கொஞ்சம் எல்லாத்தையும் விடுங்க பார்ப்போம், அப்போ எல்லாம் சீரிஞ்சிறப்புமாக நடக்கும், அமைதிகள்லாம் திரும்பும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்பு வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறாரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே இந்த அசர்பைஜான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட அலியேவ் அவர்கள் அதிபர், அவர் வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கிறாரு. தஜிகிஸ்தானோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்திருக்காரு. அவங்க டீப் டைஸ் பற்றி பேசிக்கிறாங்க, நாட்டோட பாதுகாப்பு பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்தது பெலரூஸோட அதிபரான லுகஷெங்கோ அவர்கள், ஸோ இவங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இதை நம்பி தான் வர்த்தக பாதை பெருமளவில் இருக்குது ரஷ்யாவுக்கு, அசர்பைஜானை நம்பி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, அழுத்தங்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும், அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து யோசிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் ஈரானுக்கு உதவணும்னு ரஷ்யா நினைக்கிறாங்க அப்படின்னா, சைனா நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃபான ரூட்டுங்கிறது இந்த வழியாக தான் இருக்கும். அதாவது அசர்பைஜான் வழியாக ஈரானுக்கு போகிறதா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்ட்டுக்கு இருந்தது. அதாவது அசர்பைஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இஸ்ரேல் இருந்தாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அசர்பைஜான் இருந்தாங்க. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல, திடுதுப்புன்னு அர்மேனியா சைடு மாறிட்டாங்க. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் கேம்ஸ் அது போல் மாறிடுச்சுன்னா துருக்கிக்கு ஓவர் பவர்டாக மாறிட்டாங்கன்னா சிக்கலாயிருன்றதுக்காக ஒன் சைடாக ரஷ்யாலாம் வந்து பேக் எடுக்கிறதுனால இப்போ அர்மேனியா விட்டுருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ஸில். ஸோ அப்படி வரும்போது அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இந்த நகர்னோ கார்பாக்கெலாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அது போல் விஷயங்கள் நடக்கிறதுனால இங்கே சிக்கலாகுது. அப்படியே மாறிடுச்சு. அர்மேனியாவுக்கு மேற்குலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அசர்பைஜான் ரஷ்யாவோடய ஈரானோடய கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அர்மேனியாவுக்கு உதவணும் அப்படின்னா, லேண்ட்லாக்டு கண்ட்ரி உதவணும் அப்படின்னா ஒன்று துருக்கி அலோவ் பண்ணும். துருக்கி கண்டிப்பாக அசர்பைஜானுக்கு எதிராக ஏதோ ஒரு முடிவுனா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இல்லைனா இதே ஜார்ஜியா வந்து அலோவ் பண்ணும். அவங்கள அலோவ் பண்ணுற மாதிரியான சூழல் இல்லை. நாட்டு நாடுகளுக்கு இணைஞ்சு போகிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக எந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எய்ட் நடந்ததுலாம் தெரியும். ஸோ அதுவும் சிக்கலாக இருக்குது. ஸோ இது போல் விஷயங்கள் இருக்கனால அர்மேனியாவுக்கு உதவுறதே கடினம் தான். இருந்தாலுமே மேற்குலக நாடுகள் இது போல் டஃப்பான கால்ஸ் எடுத்துக்கிறாங்களே, என்ன காரணங்கள் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ஏதாவது கேம்ஸ் மாறுதா, என்ன நடக்குதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து வெனிசுவேலாவோட கேங்ஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது குற்றங்கள்லாம் நிறையா பண்ணக்கூடிய மாஃபியா கும்பல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து டிபோர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வெனிசுவேலாவுக்கு தான் கொண்டு போய் விட்டுருக்கணும், இவங்களாம் வெனிசுவேலா ஆளுங்க. ஆனால் எல் சால்வடாரில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டு அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க. எல் சால்வடார்த்தையும் வாங்க வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பி விடுங்க, ஒப்பந்தம் போட்டுக்கலாம், கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கலாம் அவங்க தரப்புலேருந்து. ஏன்னா அவங்க 4000 பேர்த்துக்கிட்ட 40,000 பேருக்கு நினைக்கிறேன், 40,000 பேர்த்துக்கிட்ட எங்களால் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஏதாவது இது போல் இருக்கிறாங்க, அடங்காமல் யாராவது தெரியுறாங்கன்னா பிடிச்சி கொண்டு வருவாங்க, நாங்கள் அடக்கிடுறோம் அப்படிங்கிற எல் சால்வடார் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அவரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், இது போல் அனுப்பிச்சுட்டாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா
இது போல செய்யக்கூடாது அப்படின்னு போல சொல்லியிருந்தாங்க. பட் அது மீறியும் இது போல செஞ்சுட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த எல் சால்வடார் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றத்துக்கு பேர் போன ஒரு நாடா இருந்துச்சு ஒரு கட்டத்துல. ஆனா எப்ப எல் சால்வடார்ல நேவ் புக்லே அவர்கள் அதிபர் ஆனாரோ, அப்பத்துலேருந்து குற்றங்கள் படிப்படியா ராக்கெட் வேகத்துல குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா எல் சால்வடார் ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குற்றங்கள், போதை மருந்து, போதை தடுப்பு பிரிவு இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதனால பேர் போன ஒரு நாடா மாறிடுச்சு. இப்போ அது குற்றம் இல்லாத ஒரு நாடா மாறிட்டு இருக்கு. புண்ணிய பூமியா மாத்திக்கிறார் அப்படிங்கிறதோட பலரோட கருத்துக்களா இருக்கு. இப்போ அந்த இடத்துல இது போல அமெரிக்கா ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிறாங்க அப்படின்னா, இது போல கேங் மெம்பர்ஸ்லாம் கொண்டு போய் அடைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சீர்திருத்தி அதுக்கப்புறம் நல்வழிப்படுத்துதல் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அதாவது இதுல உள்குத்துக்கள் இருக்கு. ஒருவேளை எல் சால்வடார்லேருந்து நல்வழிப்படுத்தினதுக்கு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணி வெளியே விட்டாங்கன்னா நேராக வெனிசுவேலாவுக்கு போய் வெனிசுவேலால புரட்சியாளர்களாக மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா இதே போல தான் தாய்லாந்தில் கேட்டாங்க அமெரிக்கா, அவங்க திருப்பி போங்கப்பா நீங்களே சைனாக்கு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஸோ அதுபோல் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் வந்திருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அடுத்தது இந்த போதை மருந்து அப்படின்றதுனால இன்னொரு ஒரு செய்தி. இந்த ஈராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் கிட்ட சிரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போதை மருந்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. கேப்டகான் பில்ஸ் அப்படிங்கிறது போல். இது சாப்பிடும்போது லைட்டாக எடுத்துக்கும் போது பிரச்சனை இருக்காது. ஆனால் ஓவர் த டோஸ் எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது தடை செய்யப்பட்ட ஒரு போதை மருந்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கில் வந்து பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. எங்கிருந்து வந்துருக்குன்னா துருக்கி வழியாக சிரியாவிலேருந்து ஈராக் கொண்டு வந்திருக்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. தடுத்து நிறுத்திட்டாங்க ஈராக். இதுக்கு முன்னாடி இது போல் விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பெருமளவில் அண்டை கொடுத்து நிறுத்துறாங்க ஈராக் தரப்புலேருந்து. இதனால HTS காண்டாவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி அதிகமான பணம் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ர் அல் அசாத் அவர்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போ HTS இந்த தொழில் நல்லா இருக்கேன்னு அவங்க கையில் எடுத்து செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு வரேன். அதாவது இது போல விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த சவுதி அரேபியா இந்த சைடு மிடில் ஈஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா இந்த ஏரியாவில் வந்து பெருமளவில் இது சப்ளையராக மாறிடும் இந்த ஏரியாவிலேருந்து வந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது என்ன துருக்கி வெளியாக வருது அப்படின்னா, இந்த பில்ஸ் உருவாகக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோப்போட தெற்கு பகுதி. ஸோ அங்கே ஆகிறது நேராக இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூட்டு, அதோட ட்ரேட் ரூட்டு. நார்மல் வர்த்தக பாதைங்கிறது வேற, இதோட வர்த்தக பாதைங்கிறது ஸ்பெஷல். ஸோ இந்த பாதையில் வர்றதுனால இப்போ ஈராக் வந்து அண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது டீலிங்ஸ் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் இருக்கா என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சொல்லலாம், யூரோப் தெற்கு பகுதியிலேருந்து வருது அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கும். இது அமெரிக்காவோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க. யூரோப்போட தெற்கு பகுதியில் இது பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டகான் பில்ஸ் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிறது கூட. சரி, ஓகே. ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.